எடிசன் டாக்கி சேனல் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்களால் நான், உங்களுக்காக நான். இது என்னுடைய தாரக மந்திரம். நீங்கள் எங்கள் கொடுக்கும் ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா அப்டேட். இன்னைக்கு சினிமா நடக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, நம்ம யோகி பாபு காட்டுல அடம்பரம் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப பரோடா சூரியன் கதாநாயகன் ஆயிட்டாரு, சந்தானமும் கதாநாயகன் ஆயிட்டதுனால யோகி பாபு பாத்தீங்கன்னா நந்தன் ஒரு படத்துல போலீஸ் கான்ஸ்டபிளா நடிக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு நேற்று முதல் திருவண்ணாமலை, அதாவது சிவபெருமான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருவண்ணாமலை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவரோட நண்பரா ரவி மரியா நடிக்கிறாரு. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக எடிசன் டாக்கீஸ் வாழ்த்துகிறது. அடுத்த அப்டேட் என்னன்னு பாக்குறீங்கன்னா, தமிழ் சினிமால ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. அதாவது 100 நாள் 50 நாள் ஓடின படங்கள் பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 90s 80 ஹீரோ ராமராஜன் அவர்கள் நடித்து சாமானியங்கிற படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 50 நாள் ஓடி அந்த விழா எடுத்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் சாமானியனுக்கு 50வது நாள் விழா, சென்னையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடித்தார் மகாராஜா படத்தோட 25வது நாள் வெற்றி விழா ரொம்ப அருமையாக கொண்டாங்க. இப்ப பாருங்க, முன்னெல்லாம் தமிழ் சினிமால 200 நாள் 235 நாள், ஏன் இதே ராமராஜன் கராட்டக்காரன் வந்து 325 நாள் மதுரை நடனா தட்டில் சூப்பர் ஹிட்டா ஓடின நாட்கள் போய் இன்னைக்கு ஒரு நாள் சக்சஸ் மீட்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா உண்மையான சக்சஸ் பார்த்தா மகாராஜாவும் சாமானியன் தான் சூப்பர் சக்சஸ். அடுத்து என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை வந்து வாழ வைக்கிறது பாத்தீங்கன்னா மார்வாடிஸ் தான். இவங்க தான் தமிழ் சினிமா ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட மார்வாடிகள் சில பேர் தமிழ் சினிமாவை கழுத்தையும் நெரிப்பாங்க. அந்த அடிப்படையில் கமலஹாசன் நடித்து டிஎன்எஸ் தயாரிப்பில் ரிலீஸ் ஆன குணாங்கிற படம் என்டையர் வேர்ல்ட் ரைட்ஸ் வந்து பிரமிடு தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த பிரமிட்லேயே வேலை செஞ்ச கன்ஷியாம்ங்கிற ஒரு குணா படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறது தெலுங்கு ஏரியா மட்டும்தான் வாங்கியிருக்காரு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தில் அவருக்கு தெரியும், செல்வாக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்தினால குணா படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா செவி வழி வந்த தகவல். தயவு செய்து சேட்டுனாலே நம்ம அன்பா இருப்போம், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா ஏதோ அதை எடுத்த தயாரிப்பாளருக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கன்ஷாம் சேட்டு கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா குணா திரும்ப தமிழ்நாடு முழுக்க வரும். ஏன்னா குணா பேரை சொல்லி குணா கோயின்னு ஒரு படம் வந்து 100 கோடி ரூபாய் இருந்திருக்கு. அதுல காவாசியாத தமிழனுக்கு கிடைக்கட்டுமே, கொஞ்சம் இறக்கப்படுங்க செட்டு. எடிசன் டாக்கீஸ் நேரிலே அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரி செல்வராஜ் வடிவேலு நடித்த மாமன்னன் படத்துக்கு அப்புறம் 1.5 வருஷமா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவர் ரொம்ப தெளிவா குழந்தைகளை வச்சு வாழை இலைன்னு ஒரு படம், கலையரசன் ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்து ஆல்மோஸ்ட் படத்தை முடிச்சிட்டாரு. அதோட சும்மா விடுவாரா? விக்ரம், அதாவது ஷியா விக்ரத்தோட பையன் துரு விக்ரம் ஹீரோவா நடிக்க, அனுபவா பரமேஸ்வர் ஹீரோயினா நடிக்க மற்றும் பசுபதி பல முக்கிய நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. படம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பைசன் என்ற காளை மாடான். இதில் தான் துரு விக்ரம் வந்து வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கார். அவரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபவா பரமேஸ்வரன், கலையரசன், பசுபதி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஒரு ஷெடியூல் முடிஞ்சு அடுத்த ஷெடியூல் அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. இதுவும் நீலம் ப்ரொடக்ஷனும் தயாரிக்குது போல்க. இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக மனசார வாழ்த்துவமாக. அதாவது நம்ம தளபதி கோட் படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வாங்கியிருக்காரு. இவர் தமிழ்நாடு கர்நாடகா வாங்கியிருக்காரு. கேரளாவை அதே போல் வழக்கம் போல் கோகுலம் பிக்சர்ஸ் கோபாலகிருஷ்ணன், இவருக்கு மலையாளத்தில் பெரிய ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர், கோகுலம் சிட் ஃபண்ட் அதிபர், இவர் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமா வரலாற்றிலே மிகப்பெரிய விலைக்கு விட்டுற படம் கோட். ஏன்னா தளபதிக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விலையாகிருக்கு, விற்றுருக்காங்க, பெரிய விஷயம். கோட் படத்தை பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸுங்கிறது சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஓடிடி பிளாட்ஃபார்மும் பெரிய விலைக்கு வாங்கியிருக்காங்க. படம் அதாவது வெங்கட் பிரபுக்கும் சரி, தளபதி விஜய்க்கும் சரி, இது மாபெரும் வெற்றி படம் தான் சொல்லணும். ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு யோகம். அடுத்த படம் வினோத் டைரக்ஷனில் முழுசாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் விஜய் நடிப்பாரா என்பது கேள்விக்குறி தான். இருந்தாலும் கோட் மாபெரும் பிஸ்னஸ்ங்கிறது
இந்திய அளவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. எடிசன் டாக்கீஸ் நேரில் அடுத்து என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 12ஆம் தேதி இந்தியன் 2, அதாவது உலகநாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 வருது. அதோட பார்த்திபனோட டின்ஸ் படங்கிற ஒரு படத்தை அவர் இயக்கத்தில் வெளியிடுறாரு. அவர் என்ன அறிவுபூர்வமாக வெளியிடுறாருன்னா, அவர் எப்பயுமே பார்த்திபன் வந்து ஒரு அறிவாளி. அதாவது 90 காலகட்டங்கள்லேயே அவரோட முதல் படம் புதிய பாதைங்கிற படத்துக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய படங்களோடு தான் அந்த புதிய பாதை ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, பெரிய பெரிய படத்துக்கு போங்க, டிக்கெட்டு கிடைக்கலன்னா வீட்டுக்கு போகாதீங்க, என் படத்தை பார்க்க வாங்கன்னாரு. அதே மாதிரி இந்தியன் 2ஓட டீன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அவர் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா தேட்டர்லேயும் டிக்கெட் விலை 100 ரூபான்னு அறிவிச்சிருக்காரு. அது உண்மையாகவே ஏழைகள் எல்லாருமே 100 ரூபா டிக்கெட்டு டீன்ஸ் படத்தை, பார்த்திபன் படத்தை எந்த கிளாஸ் வேணால் வாங்கிக்கோங்க, அதோட விலை 100 ரூபா அறிவிச்சிருக்காரு. அதனால் இந்தியன் 2ஓட போட்டி போகிறதுக்கு கொஞ்சம் இது ஒரு நல்ல வழின்னு தான் சொல்லணும். அதே மாதிரிங்க இந்தியன் 2 மட்டும் கிடையாதுங்க, 3யும் வரும். இந்தியன் 3யும் வருது. 3க்கும் நம்ம காத்திருப்போம். அன்பான எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்த எங்களோட முழு மூச்சு வரைக்கும் உங்களுக்காக செய்தியில் முந்தி கொண்டு தந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எடிசன் டாக்கீஸ் உங்களுக்காக நான், உங்களால் நான், என்றுமே எடிசன் டாக்கீஸ், மக்கள் டாக்கீஸ். எடிசன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குண்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிக்கோங்க.